உடனே சில பேர் சொல்லுவான், இவங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா, கிறிஸ்தவ கைகூலி இவங்கெல்லாம் அப்படிமா. அவர்கள் வருகை தரவில்லை என்றால் உனக்கு தண்டவாளம் கிடையாது, தாலுகா ஆபீஸ் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, எப்படி ஆள வேண்டும் என்பது கிடையாது. ஜனநாயகம் இருந்ததா நம்ம இடத்துல? கிடையாது. ஓட்டு போடுற சிஸ்டம் இருந்துச்சா? கிடையாது. நிர்வாகத்தை அவன் தான் கட்டமைச்சான். இன்னொரு சொல்லுவாங்க உங்களுக்கு, முகலாய பேரரசு வருவதற்கு முன்பு இந்தியாவே கிடையாது. பல பேருக்கு தெரியாது வரலாறு. 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது. சிவகங்கையில இருந்து மானாமதுரை வரைக்கும் ஒரு ராஜா இருப்பான். மதுரையில இருந்து அங்கிட்டு திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ராஜா இருப்பான். இந்த பக்கம் திண்டிவனத்துல இருந்து விழுப்புரம் போறதுக்கு ஒரு ராஜா இருப்பான். இங்கிட்டு இருக்க பேர் திண்டிவனத்துல இருக்க பேர் பல்லவ மகாராஜா இருப்பாங்க. சிவகங்கையில மருது வண்டி இருப்பான். அங்கிட்டு இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கூட இருக்காது, ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா இருப்பான். மதுரைக்கு வந்தா பாண்டிய பேரரசு இருப்பான். இங்கிட்டு கோயம்புத்தூர் பக்கம் அங்கிட்டு லைட்டா கொஞ்சம் விலகி கரூர் பக்கம் போனீங்கன்னா சேர நாடுங்க. தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா சோழ நாடுங்க. இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை நாடு மொத்தம்? சின்ன சின்ன கிராமங்களுக்கு பேரை கூட நாடுன்னு பேர் வைப்பேன்.